அதிகாலை டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி. அவர் இன்று மாலை அமித்ஷாவை சந்திக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், டெல்லிக்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிகாலையிலே புறப்பட்டு சென்றுள்ளார். அரசியல் வட்டாரத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவரை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டாலும் அவர் பாஜகவின் மூத்த தலைவர் சந்திப்புக்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பலரும் குரல் கொடுத்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்து அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இன்று அதிகாலை 5:25 மணிக்கு டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். முன்னதாக நேற்றைய தினத்தில் கோடம்பாக்கத்தில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாவில் அதிமுக ஒன்றிணைப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படாது என்பதை அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதே போல அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை எப்படி மீண்டும் இணைக்க முடியும், தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கியவர்களை எல்லாம் எப்படி கட்சியில் இணைக்க முடியும் என்று OPS, சசிகலா உள்ளிட்டோருக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்தார். அதே போல தினகரனை பொறுத்தவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இணைந்து செயல்படுவார்கள், மீண்டும் அவர்களுக்கான அழைப்பு விடுக்கப்படும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நிலையில் 18 MLA-க்களோடு ஓடியவர் தான் டிடிவி தினகரன் என்று அவருக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் அவருடைய டெல்லி பயணம் என்பது அமைந்திருக்கிறது. மேலும் இன்று மாலை 4 மணி அளவில் அமித்ஷாவை சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுக தரப்பில் விசாரிக்கும் பொழுது அவர் துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், CP ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை சந்தித்து அவருக்கான வாழ்த்து சொல்வதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று நடந்த அந்த கோடம்பாக்க கூட்டத்திலும் அவர் குறிப்பிட்டு சொன்னதென்றால், நான் டெல்லி செல்கிறேன், அவரை சந்திக்கிறேன், இவரை சந்திக்கிறேன் என்றெல்லாம் பத்திரிகைகள் சொல்கிறது. அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் யாரையும் சந்திக்கவில்லை என்றெல்லாம் அவர் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது அதிகாலையே புறப்பட்டு டெல்லி சென்றிருக்கிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி மற்றும் SP வேலுமணி ஆகியோரும் சென்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும், அதிமுக ஒருங்கிணைமா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் கட்சிகள் வருமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.